உத்தரப்பிரதேசுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத்னு சொன்னாலே புல்டோசர் சில பேத்துக்கு ஞாபகம் வரலாம். அவருடைய அரசியல் பார்வைக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கூட இருக்கலாம். ஆனா இப்ப சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனும் பிறக்கலாம். சமீபத்துல வெளியான திரைப்படம் தான் யோகி ஆதித்யநாத்துடைய பயோபிக்கான அஜய் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் யோகி. இந்த படம் உத்தரப்பிரதேசுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத்துடைய வாழ்க்கை வரலாறை வச்சுதான் எடுத்திருக்காங்க. இவர் உத்தரப்பிரதேசத்துல குக் கிராமத்துல தான் பிறந்திருக்காரு. அங்க பல விதமான சவால்களையும் வேதனைகளையும் பினான்சியலா ரொம்ப டவுன் ஆகி இருந்திருக்காரு. இவரு தன்னுடைய படிப்புக்காக வேற ஊருக்கு வர்றாரு. அங்க காலேஜ்ல எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவரால் அங்க ஜெயிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மனித வாழ்வு, மனிதன் எதை நோக்கி நகர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே கேள்வி எழுப்புறாரு. அது எதனால அப்படின்னா, அந்த காலேஜ்ல மகாராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய சாமியார் ஒருத்தரை அவர் சந்திக்கிறாரு. அதனால இந்த கேள்வி அவருக்குள்ள பிறக்குது. அதனால ஒரு முடிவு பண்ணி அந்த சாமியாரிடமே போய் சீடனாவும் ஜாயின் பண்றாரு. கோரக்பூருடைய ஒரு மேட் அங்க இருக்கிற மகாராஜா அப்படிங்கிற அந்த சாமியாரிடம் சீடனாக சேர்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உன் அம்மா அப்பா எல்லாத்தையுமே நீ உதறி தள்ளி நீ முழுமையா உன்னை ஆன்மீகத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் கல்யாணம் எதுவுமே பண்ணிக்கல. சின்ன வயசா இருக்கிறப்ப அவர் தன்னுடைய முடியெல்லாம் வலிச்சு மொட்டை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாலிடிக்ஸ் குள்ள வராரு. அவர் எம்பி ஆகுறாரு. எம்பி ஆகி 10 வருஷம் யூபியில என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் சிஎம் ஆகிறதோட படம் நிறைவு பெறுது. அவருடைய சிஎம் பார்வை, அவருடைய ஐடியாலஜி இது எல்லாமே மாறுபட்டு இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு. ஆனா அவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதனாலதான் அவர் இந்த இடத்துல உட்கார முடியுதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த படம் மூலியமா டேக் அவேவா. படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, பார்க்கலாம்.